ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் இடைப்பருவ தேர்வில் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் கணக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். புள்ளியல் தகவல் செயலாக்கம் ஜனவரி பிப்ரவரி, இதில் பிப்ரவரி போர்ஷன். சரிங்களா, இதில் இருக்கிற போர்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப் ஜாமெண்ட்ரியில் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த டேர்முக்கு வந்துட்டு கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 3.44 பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து 3.45 பேஜ் நம்பர் 121. சரிங்களா, பேஜ் நம்பர் 121ல் 3.45. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிற்சி 3.9 வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒன்பதாவது சம். அதில் வந்துட்டு பேஜ் நம்பர் 123ல் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுக்கு வரைபடம் வரைக. y = -3x இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு y = 2x + 5. இது வந்து தேர்ட் மிட் டேர்ம் கொஸ்டினில் ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க. விடுபட்ட மதிப்புகளை காண்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சம் y = x + 3. இந்த சம்மை நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 213 எடுத்துக்கோங்க. 213ல் பார்த்தீங்கன்னா 5.8 எடுத்துக்காட்டு 5.8 பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு தேர்ட் மிட் டேர்முக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.41 இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு பயிற்சி 217 எடுத்துக்கோங்க. பயிற்சி வந்துட்டு 5.5ல் வந்து பார்த்தீங்கன்னா HAND HA = 7 சென்டிமீட்டர், ஏன்னு சொல்லிட்டு 4 சென்டிமீட்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் சதுரங்கள் வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா EST இதையும் பார்த்துக்கோங்க. WEST வெஸ்ட் இது 7.5 சென்டிமீட்டர், இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம லெசனுக்குள்ளே வரலாம். புள்ளியியல் 6வது லெசன் நம்ம சேனலில் 6.1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு 6.1ல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இன்னும் எடுத்துக்காட்டு சம்ஸ்லாம் வந்துட்டு இனிமேட்டு அப்லோட் பண்ணிடுவேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்க பேஜ் நம்பர் 220ல் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்க இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 221 பேஜ் நம்பர் 221ல் எடுத்துக்காட்டு 6.1ல் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எடுத்துக்காட்டு 6.1 பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு வந்துட்டு 6.3 கொடுக்கப்பட்ட தொடர்ச்சியற்ற தொடரை தொடர்ச்சியான தொடராக மாற்றுக. இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 6.4 எடுத்துக்காட்டு 6.4 226வது பக்கம் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 6.1 எடுத்துக்கோங்க. இதில் 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 228 பேஜ் நம்பர் 228ல் வந்துட்டு 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது 4வது இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 229ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 6வது கொஷின், 7வது கொஷின், 8வது கொஷின், இது மூணுமே வந்துட்டு 5 மார்க்கில் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. ஸோ இது மூணையுமே இந்த 3 சம்மையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 231 பேஜ் நம்பர் எடுத்துக்காட்டு 6.7 பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். சம் கிராஃப் போடுறது, அந்த புள்ளியல் கணக்கு விவரங்கள் எழுதுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து 232ல் வந்துட்டு எடுத்துக்காட்டு 6.8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வு பணக்கோணம், இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தி நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் 2 டைப் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 2 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 6.9 நிகழ்வு பணக்கோணம் வரைக. இதை வந்துட்டு இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 6.2 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 236, இதில் 4வது கொஸ்டின், அடுத்து 6வது கொஸ்டின், அடுத்து 7வது கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 237ல் உள்ள கொள்குறி வகை வினாக்கள், இது 1 மார்க்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 6.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 238ல் வந்துட்டு 6வது 7வது இது ரெண்டும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து தகவல் செயலாக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 262 பார்த்திங்கன்னா குறியாக்கவியல், இது வந்துட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. குறியாக்கவியல், சரிங்களா, அதோட ஆன்சர் பாருங்கள். குறியாக்கவியல் என்பது பாதுகாப்பான வடிவில் தகவல் தொடர்பினை மேற்கொள்ள செய்யும் அறிவியல் என வரையறுக்கலாம். இந்த 2 மார்க்கை படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி, மிஸ் பண்ணிடாதீங்க. குறியாக்கவியல் சில தொழில்நுட்ப வினாக்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் சாதாரண உரை, இதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க, இதையும் பார்த்துக்கோங்க.
இந்த நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வாசித்தா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக எழுதலாம். அடுத்து 263வது பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 7.8. அடுத்து எக்ஸசைஸ் வந்துட்டு 7.3 பயிற்சி 7.3 268 பேஜ் நம்பர் 268 எடுத்துக்கோங்க. இதில் இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்லையும் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஷின் பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதையும் பார்த்துக்கோங்க. 3வது கொஷின், 4வது கொஷின், 5வது கூட இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது நம்ம சாப்டர் கம்மியாக இருக்கனால ஸோ நமக்கு 5 மார்க் 2 மார்க்கில் மேனேஜ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 279 எடுத்துக்கோங்க. அதில் பயிற்சியும் பாருங்கள். பின்வருவனவற்றுள் பொருள்களை வாங்குவதற்கான சிறந்த வழியை காண்க. இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு பாருங்கள். பாஸ்கர் 1.5 டஜன் முட்டைகளை ரூபாய் 89க்கு வாங்குவது அல்லது அருணா 15 முட்டைகளை 64 ரூபாய்க்கு இங்கே 64.50க்கு வாங்குவது. இந்த கொஷினையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது கொஷின் பாருங்கள். பின்வரும் பொருட்களை வாங்குவதில் புதிய அடுமனை மற்றும் இனிப்பு தயாரிப்புகள் சிறப்பு சலுகை விலையில் வாங்கினால் மொத்தமாக நீங்கள் செலவழிக்கும் தொகை எவ்வளவு? இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த டயக்ராம்லாம் இல்லாட்டினா கூட உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸோட ரேட் எல்லாமே கொடுத்து கூட நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது சம் பேஜ் நம்பர் 280 பார்த்திங்கன்னா இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், 4th இம்பார்ட்டன்ட். நம்ம வந்துட்டு போர்ஷன்ஸ் அவ்வளோதான், நமக்கு ரொம்ப கம்மி. ஸோ 2 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜாமெட்ரி கிராஃப் பார்த்துக்கோங்க. மற்ற சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.